ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாதாம் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 கப் பாதாம் எடுத்திருக்கேன் நான். அதாவது 250 கிராம்ஸு. இப்போ இதை ஹாட் வாட்டர் ஊற்றி ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். பாதாம் நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இது மாதிரி கட்டை விரலை அழுத்தினாலே அந்த தோல் உறிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உரிச்சு வச்சுக்கோங்க. பாதாம் எல்லாத்தையும் நல்லா தோல் உரிச்சு வச்சாச்சு. நான் இந்த கப் அளவு தான் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். சுகர் இந்த கப் அளவு 2 கப் எடுத்திருக்கேன். நம்ம பாதாம் எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவு சுகர் எடுத்துக்கணும். பால் 1.25 கப், நெய் 3 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் கொஞ்சம். இப்போ ஊற வச்ச பாதாமை மிக்சியில் அரைச்சிக்கலாம். நம்ம நரன்னு அரைக்கணும், ரொம்ப மையம் அரைச்சிடக்கூடாது. அப்போ தான் அந்த பைட்டிங் டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். கனமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குங்குமப்பூ நிறைய ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கலர் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அப்புறம் 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கண்டினியூஸாக பொறுமையாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இது ரெடி ஆகிறதுக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஆகும். இப்போ பாலில் கொஞ்சம் சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி கண்டினியூஸாக பொறுமையாக ஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம பண்ண கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்ம குங்குமப்பூ ஆட் பண்ணியிருக்கனால நல்ல ஒரு கோல்டன் எல்லோ கலர் நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்டர் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்குது. லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணி இறக்கிடலாம். சுவையான பாதாம் ஹல்வா ரெடி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.